वेलकम टू कलनास पाठशाला नमस्ते विद्यार्थियों இந்த வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ணுறது பிரவேசிகா புக் இந்தி வியாக்கரன் பிரவேசிகா ஏக் அப்படிங்கிற புக்கிலேருந்து இது பிரவேசிகாவோட கிராமர் புக். பிரவேசிகாவில் கிராமரில் உங்களுக்கு டோட்டலாக 30 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஓகேயா, ஸ்மாலுக்கு 10 மார்க்ஸு, பிக்குக்கு 20 மார்க்ஸு செகண்ட் பேப்பரில் எழுதுறீங்க நீங்கள். ஸோ இதில் வந்து லெசன் நம்பர் இப்போ நம்ம படிச்சுட்ருக்கிறது லெசன் நம்பர் 6. இதில் லிங்க் ஒரு வச்சன்னு வருது. இதில் லிங்கை இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம், அதோட லிங்க்கை கீழே தரேன். தட்டு கலாஸ் பாட்ஷாலாவோட ஸ்போக்கன் வீடியோஸ்லேயும் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் மாஸ்குலைன் ஜெண்டர், ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஃபெமினின் ஜெண்டர் 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கையும் கீழே கொடுக்குறேன், நீங்கள் அதையும் ரெஃபர் பண்ணுங்கள். இப்போ இந்த வச்சனை பார்க்கலாம். அதாவது 6th லெசனில் பார்ட் 2 பேஜ் நம்பர் 12 வச்சன் பார்க்கலாமா? வச்சன்னா எண், அதாவது நம்பர், சிங்குலர் ப்ளூரல் சொல்கிறோம் இல்லையா, அதான். ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்கள். வச்சன்னு டாபிக் இருக்கா, அங்கே பார்க்கலாம். शब्द रचना में वचन का बड़ा महत्व है. शब्द रचना அப்படின்னா शब्दना சொல்ல ஒரு சொல்ல அமைக்கிறதுல, நிர்மாணிக்கிறதுல, டு கன்ஸ்ட்ரக்ட், மேக் அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து வச்சன் கா நம்பருக்கு படா மகத்துவ ரொம்ப ஒரு முக்கியமான பிளேஸ் இருக்குது. கிசி பி சப்த கா பிரயோக், எந்த ஒரு சப்தம்னா ஒரு வேர்டோட பிரயோகனா யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஏக்கேலியே ஹுவாஹாய், அதாவது ஒன்றுக்காக யூஸ் பண்ணியிருக்கோமா, யான்னா ஆர், அநேக்கேலியே ஹுவாஹாய், நிறைய பேருக்காக யூஸ் பண்ணியிருக்கோமா, ஏ ஜான் லேனா ஆவஷ்யக்கு, இது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். शब्द के जिस रूप से इसका बोध हो, शब्द के जिस रूप से, शब्दना वर्ड சொல்லோட जिस रूप से எந்த ஃபார்ம்லேருந்து इसका बोध हो நம்மளுக்கு தெரிய வருது, போதுனா தெரிய வருகிறது, कि वो एक के लिए प्रयुक्त है, அது ஒன்றுக்காக யூஸ் பண்ணியிருக்கோமா, அதாவது சிங்குலருக்காக யூஸ் பண்ணியிருக்கோமா, ஏன் அனேக் लिए இல்லை நிறையக்காகவா அப்படிங்கிறாங்க. उसे वचन कहते हैं, அதை தான் நம்ம நம்பர்னு சொல்கிறோம். ஹிந்தி में वचन के 2 भेद माने जाते हैं. ஹிந்தியில் நம்பருக்கு 2 டைப்ஸாக சொல்கிறோம், 2 भेद, 2 வகைகள். ஏக் வச்சன், பகுவச்சன், சிங்குலர் ப்ளூரல், ஒருமை பன்மை. ஏக் வச்சன்னா ஒருமை, பகுவச்சன்னா பன்மை, சிங்குலர் ப்ளூரல். ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ஏக் வச்சன், ஏக்குன்னா ஒன்று அப்படின்னு தெரியும் இல்லையா, ஸோ அப்போ இது சிங்குலர். கிசி व्यक्ति, ஏதாவது ஒரு பர்சன், வஸ்து, திங், பொருள், யா ஸ்தான், प्लेस के एक होने का बोध, அது ஒன்று இருக்கிற மாதிரி, शब्द के जिस रूप से हो, சொல்லோட அதாவது வேர்டோட எந்த ஃபார்ம்லேருந்து நம்மளுக்கு இது தெரிய வருதோ அதுதான் ஏகவச்சன். அதாவது ஏகவச்சன்னா என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம இந்த போல் சொல்லணும். அதாவது அதில் வந்து ஒரு பர்சன் இல்லை ஒரு திங், ஒரு பிளேஸை பற்றி நம்மளுக்கு தெரிய வர்றது தான் ஏகவச்சன். ஜெய்சே லடுக்கா, குர்சி, குத்தா, கலம், இமாரத். சிங்குலரில் நீங்கள் என்ன வேணால் எழுதலாம், கண்டிப்பாக 3 எக்ஸாம்பிள் எழுதுங்க. அடுத்து பகுவச்சன் அப்படின்னா பன்மை, ப்ளூரல். வியக்தி, வஸ்து, ஸ்தான் கே ஏக் சே அதிக், அதாவது பர்சன், திங், பிளேஸ், இதில் ஒன்றோட அதிகமாக ஹோனேக்கா போத் இருக்கிற மாதிரி, ஷப்தக்கே ஜிஸ் ரூப் சே ஹோ, வேர்டோட எந்த ஃபார்ம்லேருந்து தெரியுதோ ஓ பகுவச்சன், அதுதான் பகுவச்சன், அதுதான் ப்ளூரல். ஜெய்சே லடுக்கி, குர்சியா, குத்தி, கல்மே, இமாரத்தே, இந்த போலலாம் வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா சங்யா அப்படின்னா பெயர்ச்சொல், சர்வநாம்னா பிரதி பெயர்ச்சொல், விசேஷன் அப்படின்னா பெயர் உரிச்சொல், கிரியா அப்படின்னா வர்பு, சம்பந்தக்காரக் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா வேற்றுமையுறுப்பு, 6வது வேற்றுமையுறுப்பு. அதாவது சங்யா அப்படின்னா நவுன், சர்வநாம்னா ப்ரொனவுன், விசேஷன்னா அட்ஜெக்டிவ், கிரியான்னா வேர்ப், சம்பந்தக்காரக்குன்னா பொசசிவ் கேஸ் எண்டிங். அதாவது கா கே கி 3 பொசசிவ் கேஸ் எண்டிங்ஸ். से वचन की पहचान की जा सकती है. இதிலெல்லாம் நம்ம வந்து வச்சனை ஐடென்டிஃபை பண்ணலாம். பஹச்சான்னா ஐடென்டிஃபை, அதாவது நம்ம கண்டுபிடிக்கலாம். தட் இஸ் அதாவது சிங்குலராக ப்ளூரலான்றது இதையெல்லாம் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். प्राण, होश, दर्शन, हस्ताक्षर, आंसू, ये शब्द, இந்த சொற்கள் எல்லாம் हमेशा எப்பொழுதும் हिंदी में, ஹிந்தியில் பகுவச்சன் மேகி பிரயுக்த ஹோத்தை, இதெல்லாம் பகுவச்சனா மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இது பகுவச்சனா கேட்கக்கூடாது. ஹிந்தி கிராமரில் இது பகுவச்சனா ப்ளூரலாக தான் கன்சிடர் பண்ணுறோம். என்னென்ன வேர்டு பாருங்கள். ப்ரான்னா உயிர், ஹோஷுன்னா நினைவு,
தர்ஷன்னா இறைவனை தர்ஷனம் பண்ணுறது, பகவான் கே தர்ஷன் தான் சொல்லணும். ஹஸ்தாக்ஷர்னா சிக்னேச்சர், ஆன்னு சொன்னால் கண்ணீர். இதெல்லாம் எப்பயுமே ஹிந்தியில் ப்ளூரலாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். सेना, प्रजा, जनता आदि कुछ शब्द हमेशा ஏகவச்சன் में ही प्रयुक्त है. இதெல்லாம் சில இந்த மாதிரி ஃபியூ வேர்ட்ஸ் வந்து ஏகவச்சனாவே சொல்கிறாங்க, அதாவது சிங்குலராகவே சொல்கிறாங்க. சேனா அப்படின்னா படை, ஆர்மி. பிரஜானா பீப்புள், ஜனதானாலும் பீப்புள் தான். இதெல்லாம் என்ன பண்ணுறோம், ஏகவச்சனாக சொல்கிறோம். இப்போ இந்த நம்ம வச்சனில் என்ன படிக்கிறோன்னா, வச்சன் பரிவர்த்தனுக்கு நியம் படிக்க போகிறோம். அடுத்தது அதாவது சிங்குலர் ப்ளூரலாக எப்படி மாறுது அப்படிங்கிறது தான் நம்ம படிக்க போகிறோம். இது எல்லாமே ஹிந்தி கிராமருக்கு தான் சூட்டபுளாக இருக்கும். ஓகேயா, ஓரளவுக்கு இந்த நாலேஜ் இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னா அப்போ தான் இந்த லாங்குவேஜில் நம்மளுக்கு எழுத பேச கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இப்போ பேஜ் நம்பர் 13 போயிடலாம். அங்கே எப்படி சிங்குலராக ப்ளூரலாக மாறுது, ஹிந்தியில் கிராமட்டிக்கலாக என்ன ரூல் இருக்குது அப்படின்றது அதுக்காக சொல்கிறாங்க. பார்க்கலாம். பேஜ் நம்பர் 13. வச்சன் பரிவர்த்தன் கே நியம். வச்சன் பரிவர்த்தன்னா நம்பர், பரிவர்த்தனா சேஞ்ச் பண்ணுறது, கே நியம் அதுக்கு என்ன ரூல்ஸ், அதாவது வச்சன் பரிவர்த்தனா என்ன, சிங்குலர் ப்ளூரல் ஆக்கிறதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது ஹிந்தி கிராமரில் அப்படிங்கிறாங்க. வச்சன் பரிவர்த்தன் கேலியே, அதாவது நம்பரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு शब्दों को வேர்ட்ஸை வர்கீகிருத் கர்லேனா. வர்கீகிருத் அப்படின்னா டிவைட் பண்ணிக்கணும். और उनका लिंग पहचानना ज़रूरी है. ஸோ அதோட ஜெண்டரை பகச்சான ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்திங்களா, பேசிக்கலாக ஹிந்தியில் நீங்கள் லிங்கு நல்லா தெரிஞ்சுருக்கணும். நல்லானா அப்படியே 100% தெரியல. எவ்வளோ நம்ம வி லேர்ன் மோர் அண்ட் மோர். நம்ம லேர்ன் பண்ண நிறைய படிக்கணும். அந்த அபியாசம் தான் நம்மளுக்கு வேணும். படிக்க தான் நான் அதுக்கு தான் திரும்ப எல்லா எஸ்ஸே சொல்கிறேன். இன்னும் படித்து பாருங்கள். அந்த மாதிரி பண்ணுறப்ப அந்த லாங்குவேஜில் உங்களுக்கு நல்ல நாலேஜ் வந்துடும். கீ மதது கர்னா, ஏன் கீ தான் யூஸ் பண்ணுறோம், அது பெண்பால் தான் அப்படிங்கிறது நம்மளை மீறி நம்மளுக்கு பதிஞ்சிருந்தோம். ஓகேயா, ஸோ இதுக்கும் நீங்கள் வச்சனுக்கும் லிங்கு தெரியணும் உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. हिंदी के शब्दों को हिंदी वर्ड्स सामान्यतः कामना 6 वर्गों में 6 டிவிஷனாக விபாஜித் கர்சேத்துக்கு டிவைட் பண்ணுறாங்க. அகாராந்த் அதாவது ஆன் முடியிறது, ஆகாராந்த் ஆன் முடிகிற வேர்ட்ஸ், இகாராந்த் ஈன்னு முடிகிற வேர்ட்ஸ், ஈகாராந்த் ஈன்னு முடிகிற வேர்ட்ஸ், உக்காராந்த்னா ஊன் முடிகிற வேர்ட்ஸ், और ஊகாராந்த் ஊன் முடிகிற வேர்ட்ஸ். इन 6 वर्गों के शब्द இந்த 6 டிவிஷனுக்குள்ளே இருக்க வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, पुल्लिंग और स्त्रीलिंग दोनों में रहते हैं. ஆண்பால் பெண்பால் ரெண்டுலேயுமே இருக்குது. एक वर्ग के पुल्लिंग शब्द का रूप, ஒரு வர்க்கனா ஒரு கேட்டகரியோட புல்லிங் சப்துன்னா ஆண்பால் சொற்கள், அதாவது மேஸ்குலைன் வேர்ட்ஸு. கா ரூப் அதோட ஃபார்ம் பகுவச்சன் கேலியே ஏக் பிரகார் से बदलता है. அதை ப்ளூரலாக ஆக்கணும்னா ஒரு டைப்பாக ஆக்குவோம். तो उसी वर्ग के स्त्रीलिंग शब्द, ஆனால் அதே கேட்டகரியில் இருக்கிற ஸ்திரீலிங் சப்து பெண்பால் வேர்ட்ஸ் அதோட வடிவம் பார்த்தீங்கன்னா வேறு விதமாக தூசரே பிரகார் बदलता है, வேறு விதமாக மாறுது. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, அகாராந்த் அதாவது ஆண் முடிகிற வேர்டாக இருந்தாலும் ஆண்பால் சொற்கள் வேறு மாதிரி மாறும், பெண்பால் சொற்கள் வேறு மாதிரி மாறும். அதாவது ஆண் எண்டாகிற வேர்ட்ஸு மேஸ்குலைனில் சிங்குலர் ப்ளூரலாக மாற்றுற ரூல் வேறு, ஃபெமினைனில் சிங்குலர் ப்ளூரலாக மாற்றுறது ரூல் வேறு. அகாராந்த்னா எல்லாமே ஒரே டைப்பாக மாறாது, புரியுதா? அதாவது ஆண்பாலை வேறு மாதிரி மாற்றுவோம், பெண்பால் சொற்களை வேறு மாதிரி மாற்றுவோம். அதோட ரூல்ஸை படிக்கலாம் வாங்க. 1 பாருங்களேன். அகாராந்த் புல்லிங் சப்தக்கா ரூப் பகுவச்சன் மே நஹி பதல்தா. ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் புல்லிங் பார்க்குறோம், அடுத்து ஸ்ரீலிங் பார்க்குறோம். இது என்னது, இது வச்சன் பரிவர்த்தன் கே நியம், அதாவது சிங்குலரை ப்ளூரலாக ஆக்கிறதுக்கான ரூல்ஸ். அகாராந்த் புல்லிங் சப்த ஏர்னு முடிகிற ஆண்பால் சொற்கள் பகுவச்சனில் மாறுது, நஹி பதல்தா மாறலை. எக்ஸாம்பிள், ஏக்கு கர் 10 கர், ஒரு வீடு 10 வீடு. ஏக்கு ஹாத் 2 ஹாத், ஒரு கை 2 கை. ஸோ மாறலை. அடுத்து 2 பாருங்கள் பாயிண்ட். அகாராந்த் ஸ்ரீலிங் சப்தக்கா ரூப் பகுவச்சன் மே பதல்தா ஹை. ஆனால் ஆண்பால் மாறலை, பெண்பால் மாறுது. எப்படி மாறுது பாருங்கள். அந்துக்கா ஆ ஏ ஹோ ஜாத்தா ஹை. அந்துக்கான்னா எண்டில் இருக்க ஆ ஏன்னு போட்டு மேலே சந்திரபிந்து ஆயிடுது. அதாவது களம் களமே, ஆங்கு ஆங்கே, துக்கான் துக்கானே. எக்ஸாம்பிள் கண்டிப்பாக எழுதணும். ஸோ அடுத்து 3rd பாயிண்ட் பாருங்கள். ஆகாராந்த் புல்லிங் சப்தக்கா ரூப் பகுவச்சன் மே பதல்தா ஹை. ஆண் முடிகிற புல்லிங் சப்த ஆண்பால் சொற்கள் பகுவச்சனில் மாறுது. அதாவது அந்துக்கா ஆ ஏவா ஆயிடுது. பேட்டா பேட்டேன்னு ஆகிடுது, கப்படா கப்படேன்னு ஆடுது, கம்ரா கம்ரேன்னு ஆயிடுது. ஆண்பால் சொற்கள்
ஆகாராந்தம் மட்டும்தான் மாறும், ஒரே பாயிண்ட், வேறு எதுலேயுமே மாறாது. இக்காராந்தம் மாறாது, ஈக்காராந்தம் மாறாது, உக்காராந்தம் மாறாது, ஊக்காராந்தம் மாறாது. ஆகாராந்த், ஆன்னு முடிகிற ஆண்பால் சொல் மட்டும்தான் மாறும், பெண்பால் சொல் எல்லாமே மாறும் ஒரே வார்த்தையில் சொன்னால். 4th பாயிண்ட் பாருங்கள், ஆகாராந்த் ஸ்ரீலிங் சப்த கா ரூப் बहुवचन में बदलता है. ஆகாராந்த்னு இருக்கிற ஸ்ரீலிங் சப்த இருக்கு இல்லையா, மாறுது. शब्द के अंत ஏ ஜோடா ஜாத்தா ஹை, வேர்டோட எண்டில் ஏ அப்படின்னு மேலே சந்திரபிந்துவோட சேருது. அதாவது மாலா மாலா ஏன், சேனா சேனா ஏன், யாத்ரா யாத்ரா ஏன் மாறுது. பாயிண்ட் நம்பர் 5, இக்காராந்த் புல்லிங் சப்தக்கா ரூப் பகுவச்சமே நை மதல்தா. இக்காராந்தம் மாறலை, ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டா ஆகாராந்தம் மட்டும்தான் மாறும் புல்லிங் சப்தில். எப்படின்னா சுவாமின்னா சுவாமி தான், விதின்னா விதி தான். 6 பாருங்கள், इकारांत स्त्रीलिंग शब्द का रूप बहुवचन में बदलता है. இதே इकारांत स्त्रीलिंग शब्द मारुது, उसके साथ अंत में या जोड़ा जाता है. அந்த வேர்டோட எண்டில் யான் போட்டு மேலே சந்திரபிந்து ஆட் பண்ணுறோம். அதாவது ரீதி ரீதியா, சமிதி சமிதியா அப்படி மாறுது. ஓகேயா. பாயிண்ட் நம்பர் 7, ஈகாராந்த் புல்லிங் शब्द का रूप बहुवचन में नहीं बदलता. ஈகாராந்த் ஈன்னு முடிகிறதும் மாறல. एक आदमी 4 आदमी தான், एक बाई 3 बाई தான், एक मोती 7 मोती தான். ஓகேயா. பாயிண்ட் நம்பர் 8, ஈகாராந்த் ஸ்ரீலிங் शब्द का रूप बहुवचन में बदलता है. ஈகாராந்த் ஈன்னு முடிகிற பெண்பால் சொற்கள் மாறுது. அதாவது अंत में ஈ को ஹனஸ்வ பனாக்கர், அதாவது எண்டில் இருக்க ஈன்னு இருக்கு இல்லையா, அது ஹனஸ்வன்னா குறிலா மாற்றிடுறோம், அதாவது நெடில குறிலா மாற்றுறோம். அப்படி மாற்றிட்டு யான் ஜோடா ஜாத்தக, யான் போட்டு மேலே சந்திரபிந்து, அதாவது லடுக்கி, அது குறிலாம் மாறும், லடுக்கியா. கவனிங்க, குர்சி குர்சியா, அதாவது 2 பாயிண்ட், குறிலாம் மாற்றணும், யா போட்டு சந்திரபிந்து போடணும். தோத்தி தோத்தியா. பாயிண்ட் நம்பர் 9, உக்காராந்த் புல்லிங் शब्द का रूप बहुवचन में நல்லது. உக்காராந்த் ஊன்னு முடிகிற ஆண்பால் சொல் மாறாது, சாது சாது தான், மது மது தான். 10 பாருங்க, उकारांत स्त्रीलिंग शब्द का रूप बहुवचन में बदलता है. उकारांत स्त्रीलिंगला मारुது. शब्द के अंत में ए जोड़ा जाता है, ए போட்டு சந்திரபிந்து, அதாவது ருத்து ருத்தியே, வஸ்து வஸ்துயே, தாத்து தாத்தியே. 11 பாருங்க, ஊகாராந்த் புல்லிங் शब्द का रूप बहुवचन में नगल बदलता. ஊகாராந்தமும் ஆண்பால் சொற்கள் மாறலை, ஹிந்து ஹிந்து, டாப்பு டாப்புன்னு அப்படியே இருக்குது. 12 பாருங்க, ஊகாராந்த் ஸ்ரீலிங் शब्द का रूप बहुवचन में बदलता है. ஊகாராந்தமாக இருக்க பெண்பால் சொற்கள் மாறுது. अंतமே ஊக்கோ ஹனஸ்வ பனாக்கர், அதாவது எண்டில் இருக்க ஊ வந்து குறிலா ஆகிடும். ஏ ஜோடா ஜாத்தா ஹை, ஏ போட்டு சந்திரபிந்து போடுறோம். அதாவது ஈக்காராந்தத்துலையும் இதே ரூல் தான் பண்ணோம், நெடியில் குறிலாக்கிட்டு ஏ ஆட் பண்ணோம். இதுலேயும் அதே போல தான். அதாவது ஈக்காராந்தத்தில் என்ன பண்ணோம், நெடியில் குறிலா ஆக்கிட்டு யா போட்டு சந்திரபிந்து போட்டோம். இங்கே ஏ போட்டு சந்திரபிந்து போடுறோம். பஹு பஹு ஏன், வது வது ஏன். ஸோ அதை மாதிரி மாறுது. இதில் பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் கவனமாக, இது எழுதுகிறப்போ ரொம்ப பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணாமல் கவனமாக எழுதணும். டோட்டலி சொன்னோம்னா ஆண்பால் சொற்களில் ஆகாராந்தம் மட்டும்தான் மாறும், வேறு எதுவுமே மாறாது. ஆனால் பெண்பால் சொற்களில் எல்லாமே மாறும். ஓகேயா. அதில் ஈகாராந்தமும் ஊகாராந்தமும் நெடில் குருளாகுது, அதோட யா ஏ சேருதுங்கிறது கவனமாக நீங்கள் எழுதணும். எழுதி மேலே அந்த சந்திரபிந்துமையும் போட்டு காட்டணும். எக்ஸாம்பிள் கரெக்டாக எழுதணும், அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஓகேயா. ஸோ ஏன்னா ஆண்பால் சொற்கள் மாறல, ஆகாரத்தை மட்டும்தான் மாறுதுன்னு நம்ம சொல்லிவிடுவோம், அதாவது கப்படா கப்படே, லடுக்கா லடுக்கேன்னு. ஆனால் எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் எழுதுகிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் எழுதணும். அடுத்தது பாருங்கள், பேஜ் நம்பர் 14. வச்சன் சம்பந்தி குச்சி அந்நிய நியம் भी है. வச்சன் சம்பந்தி நம்பர் தொடர்பாக, அதாவது சிங்குலர் ப்ளூரல் தொடர்பாக குச் அந்நிய நியம் भी है, சில வேறு ரூல்ஸும் இருக்குப்பா. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்துமே எண்டில் ஜன் கன் லோக் வர்க் ஆதி லகாக்கர், அதாவது ஒரு சொல்லோட எண்டில் இதையெல்லாம் சேர்த்து பகுவச்சன் ரூப் பனாய் ஜாத்தே ஹை, அதையெல்லாம் சேர்த்தும் அதாவது ப்ளூரல் ஆக்கலாம். ஜெய்சே குரு குருஜன், குரு டீச்சர், ஆசிரியர்கள் அப்படிங்கிறதுக்கு குருஜன் சொல்லணும். லேக்கக் ரைட்டர், லேக்ககன் எழுத்தாளர்கள். மகாத்மா, மகாத்மானா உயர்ந்தவர்கள், மகாத்மா லோக் உயர்ந்த மக்கள். புருஷ் புருஷவர்க, ஆண் ஆண் குலம். புரியுதா? என்னென்ன ஆட் பண்ணுறாங்க, அந்தில் ஜன்னு கன்னு லோகு வர்க் இதெல்லாம் இணைக்கிறது மூலமாக ஒரு சொல்ல பன்மையாக ஆக்கலாம். அதாவது we can make some words by adding this at the end of the words to make plural form.
அடுத்து பார்த்திங்கன்னா स्त्रीलिंग शब्द के अंतिम या को या बनाकर भी बहुवचन रूप बनाया जाते हैं. சில டைம்ஸில் பார்த்திங்கன்னா பெண்பால் சொற்கள் ஸ்ரீலிங் சப்தில் என்ன பண்ணுறாங்க, யான் இருக்குது, அந்த யான் மேலே வெறும் சந்திரபிந்துவை போட்டு அது பகுவச்சனாக்குறாங்க. அதாவது சிடியா சிடியா, புடியா புடியா, குடியா குடியா. ஓகேயா, என்ன பண்ணியிருக்கோம், வெறும் சந்திரபிந்து போட்டிருக்கோம். ஓகேயா, அதுதான் அந்த மாதிரி ஒரு லோன் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். சாதாரணத்தக, அதாவது சாதாரணமாக காமனாக हम बता सकते हैं, वी कैन टेल कि पुल्लिंग शब्दों में आनपाल சொற்களில் आकारांत சொன்ன இல்லையா, लड़का बेटा घोड़ा शब्दों को छोड़कर इधर तविर्த்து बाकी कोई भी शब्द மற்ற எந்த வேர்டுமே बहुवचन में नहीं बदलता, बहुवचनला மாறலை. जबकि whereas सभी प्रकार के स्त्रीलिंग शब्द ज़रूर बदलते हैं. सभी प्रकार के எல்லா வகையான ஸ்திரீலிங் शब्द பெண்பால் சொல்லும் ज़रूर बदलते हैं, கண்டிப்பாக மாறுது. ஸோ தட் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுறப்பா யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் தட் ஆண்பாலில் ஆகாராந்தம் மட்டும்தான் மாறுது, மற்ற எதுவுமே மாறலை. அதே பெண்பாலில் எல்லாமே மாறுது. புல்லிங் ஷப்த் அப்படின்னா ஆண்பால் சொல், ஸ்திரீலிங் ஷப்துன்னா பெண்பால் சொல். ஸோ பச்சன் லிங் அப்படிங்கிற இதெல்லாம் நம்ம இந்த லெசனில் நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சதன்யவாத் आपकी अध्यापिका कला. மறக்காமல் எல்லோரும் கலாஸ் பாட்ஷாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.